أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. ஏக இறைவனாகிய அல்லாஹுடைய சாந்தியும் ஒற்றா பெருங்கருணையும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கின்ற பின்பற்றுகின்ற அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், நபி தோழர்கள் நபி தோழியர்கள் மீதிலும், தாபீன்கள் தாபீன்கள் மீதிலும், குறிப்பாக இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய நன்மை எதிர்பார்த்தவர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. கண்ணியம் நிறைந்த இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய புனிதங்கள் பூத்து குலுங்குகிற அல்லாஹுடைய அருளும் பாக்கியமும் நிறைந்து காணப்படக்கூடியதாக ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலேயும் அமல்கள் அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நன்மைகளால் வணக்க வழிபாடுகளால் பள்ளிவாசல்கள் நிறைந்து காணப்படுவதை பல்வேறு இடங்களில் நம்மால் பார்க்க முடிகின்றது. அத்தகைய அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த மாதத்தில் இபாதத்துகளோடும் இறைவனுடைய அன்பையும் அருளையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதனை அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில நாம் 7 நாட்கள் 7 பெரும் பாவங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல இன்றைய 2வது தினத்தில் அழித்தொழிக்கும் 7 பெரும்பாவங்களில் 2வதாக இருக்கக்கூடிய ஒரு பெரும்பாவம் எதுவென்றால் இந்த சிஹ்ர் என்று சொல்லக்கூடிய ஒன்று. நேற்றைய தினம் இணை வைத்தல் என்கிற ஒன்று எந்த அளவிற்கு அது பயங்கரமானது, அதிகமான விபரீதங்களை எப்படியெல்லாம் அது பெற்று தருகிறது, நரகத்திற்கு தள்ளக்கூடியதாக இணை வைத்தல் என்கிற பெரும்பாவம் எந்த அளவிற்கு கொடியது போன்ற விஷயங்களை பற்றி அறிந்து கொண்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த 7 பெரும்பாவங்களில் முதலாவதாக இருக்கக்கூடிய ஒன்று இணை வைத்தல். அந்த பாவத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களிடத்துல ஒரு விஷயம் சொல்வதாக இருந்தால், ஏனைய சில பாவங்களை தவறு என்று ஒத்துக்கொள்கிறார்கள். புகைப்பிடிப்பது தவறு என்று ஒத்துக்கொள்கிறார்கள். அதே போல வட்டி வாங்குவது தவறு என்று ஒத்துக்கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். சில பாவங்களை தவறு என்று சொல்லி அது தவறுதான் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இணை வைத்தல் என்கிற பாவத்தை பொறுத்தவரை சில முஸ்லிம்களிடத்தில் எப்படி இருக்கிறது என்றால், அது நன்மை என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறார்கள். எந்த அளவிற்கு நன்மை? நாம் அவுலியாக்களிடத்தில் பிரார்த்தனை செய்வது என்பது, தாவீசுகளை அணிந்து கொள்வது என்பது நன்மை என்று சொல்லி நினைக்கின்றார்கள். பாத்தியா ஓதுவது நன்மை, தாவீசு அணிந்தால் நம்முடைய நோய் குணமாகும், தாயத்துகளை அணிந்தால் நமக்கு பாக்கியம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் பெருகும், நன்மை என்று சொல்லி நம்புகிறார்கள். அதுதான் பிரச்சனையே. ஏனைய சில பாவங்கள் தவறு என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். தவறுதான், என்ன செய்வது, செய்து கொண்டிருக்கிறோம், இது வேற. நன்மை என்று சொல்லி நினைக்கின்றார்கள் என்றால் பெரும்பாவத்தை, நிரந்தர நரகத்திற்கு தள்ளக்கூடிய பெரும்பாவமாக இருக்கக்கூடிய ஷிர்க்கு நன்மை என்று சொல்லித்தான் முஸ்லிம்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். சூனியமாக இருந்தாலும் சரி, இன்ன பிற விஷயங்களா இருந்தாலும் சரி, நன்மை நினைக்கிறாங்க. அதுதான் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை திருத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு விஷயமாக இருக்கிறது. சிலதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையா, புகைப்பிடிக்கிறது தப்பு, போதைப் பொருட்களை சாப்பிடுவது தவறு, இருந்தாலும் செய்யற அடிமையாக இருப்பார்கள். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் திருத்திக் கொள்வார்கள். நன்மை என்று சொல்லி புண்ணியம் பெரும் பாக்கியம் என்று இணை வைத்தல் என்கிற விஷயத்தில் அவர்கள் ஊறி திளைத்திருக்கிறார்கள் என்றால்
அவர்களை திருத்துவது என்பது மிக மிக கடினமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட பெரும் பாவங்களில் ஒன்று இணை வைத்தல். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இரண்டாவது பெரும் பாவம் அஸ்ஸிஹ்ர், சூனியம் என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது தரத்துல இதை வைத்திருப்பதற்கு காரணம் என்னவென்றால், சிஹ்ர் என்பதும் இணை வைத்தல் தான், அதுவும் ஷிர்க் தான். பெரும்பாவமாக இருக்கக்கூடிய நிரந்தர நரகத்திற்கு தள்ளக்கூடிய தர்கா வழிபாடு, மௌலூது, ஃபாத்தியாக்கள் ஓதுவது, ஜோசியம் பார்ப்பது எப்படி பெரும்பாவமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த தரத்தில் இரண்டாவதாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம் சூனியத்தை நம்புவது என்பது, சூனியத்தை செய்வது என்பது. சிஹ்ர் என்று அரபி வார்த்தையில் சொல்வார்கள். இந்த வார்த்தை திருமறை குர்ஆனிலே ஒரு 30-40க்கு நெருக்கமான இடங்களில் இந்த சிஹ்ர் என்கிற வார்த்தை நீங்கள் பார்க்கலாம். திருமறை குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் சூனியம் என்கிற இந்த வார்த்தை பல அர்த்தங்களில் பயன்படுத்தப்படுகிறது. பெரும்பாலான அர்த்தங்கள் எப்படி என்று பார்த்தீர்கள் என்றால், பொய், உண்மைக்கு புறமாக இருக்கக்கூடிய விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஒன்றும் இல்லாத ஒரு விஷயமாகத்தான் இந்த சிஹ்ர் என்ற வார்த்தை திருமறை குர்ஆனில் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்றுமே இல்லை, அது ஒன்றுக்கும் உதவாது, அது ஒரு பித்தலாட்டம், பொய்யான ஒரு விஷயம், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்பன போன்ற அர்த்தத்தில் தான் இந்த சிஹ்ர் என்ற வார்த்தை பயன்படுவதை நாம் பார்க்கலாம். சிஹ்ர் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம், நேரடி அர்த்தம் சூனியம். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய பார்வையில் இந்த வார்த்தை எப்படி பயன்படுத்துகிறான், பொய்யான ஒரு விஷயத்திற்கு பயன்படுத்துகிறான். அவர்கள் பொய் சொல்லிவிட்டார்கள், அவர்களுடைய போட்டி என்பது பொய்த்து போய்விட்டது, தோற்று போய்விட்டது, ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது, பித்தலாட்ட காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைக்குத்தான் சிஹ்ர் என்கிற வார்த்தை திருமறை குர்ஆன்ல பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இதுல இந்த தலைப்பில சில விஷயங்களை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த சலப்புகள் என்று சொல்லக்கூடியவர்களிடத்துல இந்த ஒரு நம்பிக்கை இருப்பதை பார்க்கலாம். பெரும்பாலாக மக்களிடத்தில் அதிகம் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கிறது. இதை நம்புகிறார்கள் முஸ்லிம்கள் கூட, உலமாக்கள் கூட, மார்க்க அறிஞர்களில் சிலர் தன்னை அறிஞர்கள் என்று சொல்லிக்கொண்டு சிஹ்ர் என்கிற ஒன்றை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக இன்றைய தினம் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக சில ஹதீஸ்கள் புகாரி போன்ற ஹதீஸ் கிதாபுகள் இருக்கிறது. அதனுடைய நிலைப்பாடு என்ன? சிஹ்ர் சம்பந்தமாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பயன்படுத்துகிறானே, அப்ப சிஹ்ர் இருக்க போய்த்தானே அல்லாஹ் அதை பயன்படுத்துகிறான், அது பற்றிய தெளிவு என்ன? அதே போல முடிச்சுக்களில் ஊதுகிற பெண்கள் என்றெல்லாம் ஹதீஸ்களில் திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறதே. இப்ப முடித்து போடக்கூடிய விஷயம் வருகிறது என்று சொன்னால் சூனியத்திற்கு முடிச்சுகளைத்தானே பயன்படுத்துகிறார்கள். அப்ப இதுவும் உள்ள ஒரு விஷயம் தானே. அது குறித்த ஒரு சிறிய ஒரு விளக்கத்தையும் இந்த தலைப்பின் கீழாக நாம பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத ஆகுன் வலா முஃமினும் பிஸ்ஸிஹ்ரி. யார் பெற்றோர்களுக்கு நோவினை செய்கிறார்களோ, பெற்றோர்களுக்கு மாறு செய்கிறார்களோ, கட்டுப்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள், சூனியத்தை நம்புவோனும் சொர்க்கம் செல்ல மாட்டான். சூனியம் இருக்கிறது என்று ஒருவன் நம்பினால் அவன் சுவனம் புக முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். இது இணை வைத்தல் என்று நாம் எப்படி சொல்கிறோம்? பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்திற்கு தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த சூனியம் இருக்கின்றது என்றால் என்ன காரணம்? இது ஒரு இணை வைத்தல், ஒரு பெரும்பாவமாக சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதனால என்ன விளக்கம்? இணை வைத்தல் என்பது அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய பண்புகள், ஆற்றல்கள், அவனுடைய குணங்கள் அனைத்தையும் ஒரு மனிதனுக்கு, ஒரு கல்லுக்கு, மண்ணுக்கு கொடுப்பது. அதே ஒரு வேலைதான் இந்த சூனியத்திற்கும் இருக்கிறது. சூனியம் என்றால் என்ன? ஒரு மனிதனுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவது என்று சொன்னால் அந்த பாதிப்பை அந்த மனிதன் நமக்கு கண்களுக்கு முன்னால் இல்லாத பொழுதே பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்று சொல்கிறார்கள். இப்படி முஸ்லிம்கள் நம்புகிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு மனிதனுக்கு, எந்த மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டுமோ அந்த மனிதனுடைய தலைமுடி, அந்த மனிதனுடைய நகம், அந்த மனிதனுடைய அழுக்கு துணிகள், அவருடைய காலடி மண்ணு, இவைகள் எல்லாம் இருக்குதுன்னு வைங்க, கொஞ்சம் பணத்தை கொடுக்கணும், எடுத்து கட்டணும். ஒரு 50,000, ஒரு 10,000 என்று சொல்லி பணத்தை கொடுத்து இன்னாருக்கு இந்த பாதிப்பை ஏற்படுத்துங்க, இவனுக்கு துரோகம் இழைத்து விட்டான், இந்த கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க, இவர்களுக்கு மத்தியில் சண்டை மூட்ட வேண்டும், 2 பேரும் பிரிந்து விட வேண்டும்,
இவர்களுக்கு மத்திய ஒரு சூனியத்தை நீங்க வைங்க என்றெல்லாம் யார் நமக்கு பகையாக இருக்கிறார்களோ அவர்களிடத்துல அவர்களுக்கு ஏதேனும் ஒரு பாதிப்பை தருவதற்காக சூனியக்காரர்கள் எங்கேயும் இருப்பாங்கல்ல, அகராரத்துல கூட இருக்கிறாங்க. ஈரோடு மாவட்டத்துல அகரார பகுதியில் இருக்கிறாங்க, நிறைய பகுதிகள் இருக்கிறாங்க சூனியம் செய்யக்கூடியவர்கள். இப்படி உலமாக்கள் இருக்கிறார்கள், அஜர்குமார்கள் இருக்கிறார்கள். அவரிடத்தில் சென்று இன்னாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்க என்று சொன்னால் அந்த மனிதருடைய அவர் பயன்படுத்தக்கூடிய ஆடை வேண்டும், அவருடைய அழுக்கு துணிகள், நகம், தலைமுடி, அவன் நிற்கக்கூடிய காலடி மண், அவன் பயன்படுத்தக்கூடிய ஏதேனும் ஒன்று கொண்டு வாங்க என்று சொல்லி வாங்கிக் கொள்வார்கள். ஒரு பொம்மையை வைத்துக் கொள்வார்கள். அந்த பொம்மையை வைத்துக் கொண்டு பல விஷயங்களை செய்வாங்க, நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா? அது போல பொம்மைகள், அதே போல அந்த முட்டை, தேங்காய் இவைகள் எல்லாம் வைத்துக் கொண்டு, எலுமிச்சை பழம் இவைகள் எல்லாம் வைத்துக் கொண்டு பல நிகழ்வுகளை செய்வாங்க. இந்த பொம்மையை இவன் திருப்புகின்ற பொழுது, முறிக்கின்ற பொழுது அவருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படும். இந்த பொம்மையின் மீது ஒரு ஊசியை வைத்துக் கொண்டு குத்தினால் அந்த மனிதருக்கு பாதிப்பு ஏற்படும். இந்த பொம்மையினுடைய கை கால்களை முடக்கினால், முறுக்கினால் அவருக்கு என்ன செய்யுமா? கை கால்கள் முடங்கி போகும். இதுதான் நம்பிக்கை. இது இந்த லாஜிக் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? ஒரு சாதாரண ஒரு பொம்மை, ஒரு துணி, அற்பமான ஒரு பொருள், அதை முடக்கினால், அதை முறுக்கினால் அதற்கு ஏதேனும் ஒரு பாதிப்பை, முதல்ல அதற்கு பாதிப்பு ஏற்படுமா? அது ஒரு துணி தானே. இதை வைத்துக் கொண்டு, தலைமுடியை வைத்துக் கொண்டு, நகத்தை வைத்துக் கொண்டு ஏதேனும் ஒரு காரியத்தை செய்தால் தூரத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு எப்படி பாதிப்பு ஏற்படுத்த முடியும்? இது எப்படி நம்பிக்கை கொள்ள முடியும்? நம்பிக்கையில் தான் இது சென்று கொண்டிருக்கிறதே தவிர மருத்துவ ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக இங்கிருந்து அந்த பாதிப்பு அங்கு செல்லுமா? ஒரு காலத்திலையும் செல்லாது. ஒருவருக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதா இருந்தா கண்ணுக்கு முன்னாடி இருக்கணும். கத்தி எடுத்து வைத்து குத்தினால்தான் அவருடைய பாதிப்பு ஏற்படும், மரணிப்பார். அவருடைய உடலை நோக்கி ஒரு பஞ்ச் பண்றோம்னு வைங்க, அப்பதான் அவர் கீழே விழுவார். கண்களுக்கு முன்னால் உள்ள நபருக்கு பாதிப்பு தரதா இருந்தா இதுதான் நிகழ்வு, இதுதான் நீதி. எதிரிலே இருக்கக்கூடிய நபர் அருகில் இருக்க வேண்டும். அவர் தூரமா இருக்கிறார், நீங்க கண்ணுக்கு தெரிகிறாரு, பாதிப்பு ஏற்படுத்த முடியுமா? துப்பாக்கி வேண்டும். கைகளால் தாக்குதல் செய்ய வேண்டும் என்றால் மிக அருகில் இருக்கணும். இவர் இதுல சூனியத்துல என்ன? அவர் இங்க மதுரையில் இருந்தாலும் சரி, சென்னையில இருந்தாலும் சரி, இங்க ஈரோட்டில் இருந்து கொண்டு சென்னையில் உள்ள நபருக்கு என்னால் பாதிப்பு செய்ய முடியும், அமெரிக்காவில் உள்ள நபருக்கு பாதிப்பு செய்ய முடியும். அதற்கு இவ்வளவு செலவாகும். அவருடைய உடல், அவருடைய உடை வேண்டும், அவருடைய துணி, அவருடைய அழுக்கு ஆடைகள் வேண்டும், அவருடைய காலடி மண் வேண்டும், நகம் வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு பொருளை வச்சுதானே செய்ய, அப்பதான் மக்கள் நம்புவாங்க. சூனியக்காரனுடைய தோரணை கூட ஒரு வித்தியாசமா தான் இருக்கும். சும்மா சாதாரண மனிதர் வந்து வைக்க மாட்டாங்க. ஒரு சுப்பா மாதிரி ஏதாவது ஒரு ஆடையை போட்டுக்கொண்டு, நிறைய தலைமுடிகள் வைத்துக் கொண்டு, ஏதோ ஒரு தோரணையில ஒன்னாதானே மக்கள் நம்புவாங்க. அப்படி ஒரு கெட்டப்பே வேற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் சூனியம் என்கிற ஒன்று சமூகத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அப்ப இந்த நிகழ்வு என்பது தெளிவாக இணை வைப்பா இல்லையா? ஒருவருக்கு ஒரு பாதிப்பை செய்ய வேண்டும் என்றால் கண்களுக்கு முன்னால் இருக்க வேண்டும். கண்களுக்கு முன்னால் இல்லாத ஒரு நபருக்கு பாதிப்பு தரதுன்னு சொன்னா யாரால மட்டும்தான் முடியும்? அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் முடியும். கண்களுக்கு முன்னால் இல்லாத ஒரு நபருக்கு பாதிப்பை நம்மால தர முடியாது. இப்ப இந்த செயலை சூனியம் செய்கிறது என்று சொன்னால், செய்வது என்று நம்பிக்கை கொள்வது என்றால் இது இணை வைப்பா இல்லையா? பெரும்பாவமா இல்லையா? பார்க்கிறோம் திருமறை குர்ஆனில் இந்த வார்த்தை எப்படி எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய காலத்தில் வாழ்ந்த நபி தோழருடைய வாழ்க்கையிலையும் சில நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அது குறித்தும் நம்ம இந்த செய்தியில பார்க்க இருக்கிறோம். முதலிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்விற்கு வருவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வில் அவருடைய பேச்சு கொஞ்சம் குளறுபடியாக, அவருடைய திக்கு திணறி பேசக்கூடியவர்களாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள். அவருக்கு துணையாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி வைக்கின்றான். அந்த நிகழ்வை தாண்டி ஃபிரௌனுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு போட்டி நடக்கின்றது. நீ வைத்திருக்கக்கூடிய சூழ்ச்சி உண்மையா, என்னிடம் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் உண்மையா? ஒரு போட்டி நடக்கின்றது. அவன் வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், யார் வெற்றியாளர் பார்க்கிறார்கள். அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கால அல்கு ஃபலம்மா அல்கு சஹரு அயன நாசி வஸ்தர்ஹபூஹும் வஜாவு பிசிஹ்ரின் அலீம்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகிறார்கள். அந்த மக்கள் கேட்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல, நீங்கள் போடுகிறீர்களா அல்லது நாங்கள் போடவா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, விட்டு கொடுக்குறாங்க, நீங்களே போடுங்கப்பா, டாஸ் நீங்களே போட்டுக்கிறீங்க, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் போடுங்கள் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் கீழே போடுகின்ற பொழுது அந்த கீழே போட்ட அந்த கைத்தடிகள் பாம்பை போல காட்சி அளித்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். பாம்பாக உள்ளது என்று அல்லாஹ் சொல்லவில்லை, பாம்பு போன்று நெளிந்தது. அவர்கள் வைத்திருந்த கைத்தடிகளும் கயிறுகளும் பாம்பை போல நெளிந்து சென்றது, ஊர்ந்தது என்று சொல்லி அல்லாஹ் பயன்படுத்துகிறார். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயந்து போய் விட்டார்கள், அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். உண்மையாக பாம்பு தான் வருதோ என்று பயந்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், லா தகாஃப், மூசாவே நீங்க பயப்படாதீங்க, உங்க கையில் என்ன இருக்குது, நீங்க பயப்படாதீங்க, நீங்க தான் இந்த இடத்தில் உயர்ந்தவர், நீங்கள் தான் மிகைக்க கூடியவராக இருக்கிறீர். அப்படின்னா என்ன, நீங்கள் தான் இந்த போட்டியில் வெற்றியாளராக ஆக போகிறீர் என்று சொல்லிவிட்டு, மூசாவே உங்க கையில வைத்திருக்கிறீர்கள் இல்லையா, அதை கீழே போட்டு பாருங்க என்ன நடக்கும்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கீழே போடுகிறார்கள் கைத்தடியை. போடப்பட்ட கைத்தடி பாம்பாக மாறியது என்று அல்லாஹ் சொல்கிறார். பாம்பு போன்று, பாம்பு மாதிரி என்கிற வார்த்தையை மாதிரியாக பயன்படுத்தல, பாம்பாகவே மாறியது, அத்தனைகளையும் வீழ்த்து விட்டது என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வாறு பேசுகிறார், உண்மை அந்த இடத்தில் நிகழ்ந்தது, அவர்கள் செய்த ஒன்று அழிந்து போய்விட்டது, பொய்யாகிவிட்டது, பாத்திலாகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த இடத்தில் சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிஞ்சு போயிடுச்சுப்பா அப்படிங்கிற அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் நிகழ்ந்தது வெற்றி, ஃபிரௌனிடத்தில் நிகழ்ந்த அந்த நிகழ்வு என்பது பொய். ஏன் அல்லாஹ் இப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும்? அப்ப அந்த இடத்தில் சூனியக்காரர்கள் செய்த அந்த நிகழ்வு பொய்த்து போய் விட்டது, ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது என்று சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தில் பயன்படுத்துவதை பார்க்கலாம். பல்வேறு வசனங்கள்ல சிகிருங்கிற வார்த்தையவே நேரடியாக அல்லாஹ் பயன்படுத்துகிறார். அது சிகிராகி விட்டது, அது சூனியமாகி விட்டது என்றும் பயன்படுத்துகிறார். அதே போல பாருங்க, இந்த சூனியக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய சில யுக்திகள், கயிறுகளை வைத்துக் கொண்டு செய்வார்கள். இந்த பொம்மையில ஒரு கைத்தை கட்டி முறுக்குவார்கள், கயிறை பயன்படுத்திக்கிடுவாங்க. இந்த கயிறு சம்பந்தமாக சில வசனங்கள் வருகிறது, அதை வைத்துக் கொண்டு பார்த்தீர்களா, சூனியம் சம்பந்தமாக சூரா இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அலக்கில் சொல்லி இருக்கிறான், மின் ஷர்ரி, அதாவது மின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உக்கத். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் என்று தொடங்கக்கூடிய அத்தியாயத்துல இது இருக்கிறது. மின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உக்கத், சூரா ஃபலக்கில் அல்லாஹ் பேசுகிறார் 4வது வசனத்துல, முடிச்சுகளில் ஊதுகிற பெண்களின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு கேட்கின்றேன். இருக்குது இல்ல, முடிச்சுன்னு வந்துருச்சு இல்ல, பெண்கள்னு வந்துருச்சு இல்ல, சூனியக்காரிகள். இந்த வசனம் அதையா சொல்லுது? இந்த வசனத்தையும் வைத்துக் கொண்டு பேசுகிறார்கள், சூனியம் இருக்கு, குர்ஆன்ல இருக்குது பாருப்பா, முடிச்சுன்னே வந்துருச்சு இல்ல அப்படின்னு பேசுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை பொறுத்தவரை ஒரு ஹதீஸிற்கு இன்னொரு ஹதீஸ் விளக்கமாக இருக்கும், ஒரு குர்ஆனுடைய வசனத்திற்கு இன்னொரு ஹதீஸ் விளக்கமாக இருக்கும். முடிச்சுகள் என்று வருகிறது பாருங்க, இதே வார்த்தை ஒரு ஹதீஸில் முடிச்சுகள் என்று வருகிறது. இந்த ஹதீஸ்ல இரவு நேரத்தில் நாம உறங்க செல்கிறோம் என்றால் ஷைத்தான் என்ன செய்கின்றான், ஒவ்வொரு மனிதரும் இஷாவிற்கு பிறகு உறங்க செல்கிற பொழுது கழுத்து பகுதியில, பிடரி பகுதியில ஷைத்தான் 3 முடிச்சுகளை போடுவதாக ஹதீஸில் இருக்கிறது, ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கிறது. யஅகது ஷைத்தானு அலா காஃபிஹி ரஅஸி அஹதிக்கும், உங்களில் ஒருவர் இதாகுவ நாம, உங்களில் ஒருவர் தூங்க செல்கிற பொழுது ஷைத்தான் 3 முடிச்சுகளை கழுத்து பிடரி பகுதியில் போடுகிறார். அந்த நேரத்தில் லைலுன் தவீலுன், இன்னும் இரவு இருக்கிறது, நல்ல உறங்கு, எழுந்திருக்காதன்னு அர்த்தம். லைலுன் தவீலுன், இன்னும் நேரம் இருக்குதுப்பா, 5 மணிக்கே எந்திரிக்காத, இன்னும் நேரம் இருக்குது, 5:30க்கு தானே தொழுக. இதெல்லாம் அந்த நேரத்துல நடக்கும். சுபுகு தொழுகைக்கு எழுகிற நேரத்துல நம்ம என்ன செய்யறோம், ஒன்றிற்கு 5-6 அலறங்கள் வைக்கின்றோம். ஒரு அலறத்திலே எந்திரிக்க மாட்டோம், எதுவும் எழுந்துடன் அதை ஆஃப் பண்ணிடுவோம். 4:45 அடிக்குது, அடுத்து 5 மணிக்கு அடிக்கும், அந்த 5 மணி அலறத்தையும் ஆஃப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூக்கம் போடு,
அதுக்கப்புறம் 5:15 அதையும் ஆஃப் பண்ணிரு, இன்னும் டைம் இருக்குது இல்ல, 5:45 தான்ப்பா பஜ்ரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தூங்கு. இப்படி என்ன செய்ய நடக்கும், நிகழ்வுகள் நடக்கும். இது யாரு செய்யற வேலை? லைலுன் தவீலுன், இன்னும் இரவு இருக்கிறது, நல்ல தூங்குப்பா என்று சொல்லி. இதுக்கு மேல இன்னொன்னு என்ன, நம்ம அம்மா என்ன செய்வாங்க, பாப்பா தொழுகைக்கு எழுப்பி விடுவாரு. வீட்டுல அம்மா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எப்ப தொழுகைக்கு எந்திரிப்பாம்பாங்க, தூக்கம் வருதுமா, சரிம்மா தூங்கு, வச்சுட்டு நல்லா இருத்தி போட்டி விட்டுருவாங்க. இப்ப நம்ம அம்மா இப்படி இருப்பாங்க. அப்ப ஷைத்தான் என்ன செய்யறான், இவன் இன்னும் டைம் இருக்குதுப்பா, நல்லா தூங்குப்பாங்கிறான் இவன். அப்ப இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள், அவன் எழுந்து விட்டால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது, அவன் எழுந்து ஒளி செய்து விட்டால் 2வது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது, அவன் எழுந்து தொழுது விட்டால் 3 முடிச்சுகள் அவிழ்ந்து விடுகிறது என்ற செய்தியை பார்க்கலாம். அப்ப இந்த செய்தி எதை சொல்கிறது? மின் ஷர்ரின் நஃபாஸாத்தி ஃபில் உக்கத், முடிச்சுகளில் ஊதுகிற பெண்கள் என்றால் ஷைத்தானே எல்லாம் அந்த இடத்தில் பேசுகிறான். பெண்கள் என்று மொழிபெயர்த்ததற்கு காரணம் என்ன? இது பெண் பாலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பெண் ஷைத்தான்கள், அதாவது ஷைத்தான்கள் என்பதற்கு பெண்ணாக அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பெண்கள் தான், பெண்கள் தான் ஊதுறாங்க, முடிச்சு போடுறாங்க என்ற அர்த்தம் அல்ல. ஷைத்தான் தான் என்ன செய்கின்றான், இந்த வேலையை செய்கின்றான். அப்ப இப்படிப்பட்ட செய்திகளை கூட சில பேர் காரணம் காட்டி சூனியம் இருக்கிறது என்று முன் வருகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், சூனியக்காரர்கள் எப்படி வந்தாலும், எந்த தோரணையில் வந்தாலும், எவ்வளவு பெரிய கூட்டமாக வந்தாலும் அவர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வெற்றி பெற மாட்டார்கள். இந்த வார்த்தை போதுமா இல்லையா? சூனியம் இல்லை என்பதற்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூனியக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள், வெற்றி பெறவே மாட்டார்கள் என்கிறார். இன்னும் சில ஒரு சந்தேகம் இருக்கும், என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் வைக்கப்பட்டிருக்குதே, 6 மாத காலம் பாதிப்படைந்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். புகாரியில் இருக்கிறது ஆதாரபூர்வமான கிதாப், சஹீஹான சஹீஹுல் புகாரி என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் வைக்கப்பட்டிருக்குதே, 6 மாத காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதிப்பு அடைந்தார்களே. லபீத் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் என்ன செஞ்சான், ரசூலுல்லாஹ் சூனியம் வச்சான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை எடுத்துக்கொண்டு, தலைமுடி, அவருடைய ஆடை, அவருடைய நகங்கள், அவருடைய அந்த பேரித்த மட்டை, இவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ஒரு கிணத்துல போடுறான், கிணத்தில் வைத்து சூனியம் செய்கின்றான். இதன் காரணமாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி பாதிப்படைந்தார்களாம், அந்த செய்யாததை செய்ததாக சொல்கிறார்களாம், இல்லறத்தில் ஈடுபடாமலேயே இல்லறத்தில் ஈடுபட்டதாக பேசிக் கொள்கிறார்களாம், நடந்ததை நடக்காததாக, நடக்காததை நடந்ததாக உணரக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாஹ் பாதிப்படைந்தார்கள். இப்படி 6 மாத காலம் பாதிப்படைந்தார் என்ற செய்தியை பார்க்கலாம். நிறைய எதிர் கேள்விகள் இதுல இருக்கிறது. 6 மாத காலம் ரசூலுல்லாஹ் இப்படி உளறி பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றால் எப்படி வஹிய மக்களுக்கு சொல்ல முடியும்? அல்லாஹ் சொல்கிறான், இன் ஹுவ இல்லா வஹ்யி யூஹா, நபியே நீர் பேசுவது வஹியை தவிர வேறு இல்லை. அல்லாஹ் எதை சொல்றானோ அதைத்தான் நீங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்றீங்க அப்படிங்கிற அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை பற்றி. ரசூலுல்லாஹ் பொய் பேசுவாங்களா? ஒன்றுக்கு பின் முரணாக பேசுவார்களா? மாற்றி மாற்றி பேசுவார்களா? உளறுவார்களா? இல்லை. அல்லாஹ்வின் தூதர் தூயவர், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பேசுவது வஹி என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது 6 மாத காலம் ரசூலுல்லாஹ் இப்படி ஒன்றுக்கு பின் முரணாக பேசினார்கள், செய்யாததை செய்ததாக சொன்னார்கள் என்று வருகிறது என்றால் இது ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் போனாங்களாம், கிணத்து பார்த்தாங்களாம், கிணற்றில் இவைகள் எல்லாம் இருந்ததாம், பார்த்து விட்டு இவைகள் எல்லாம் அகற்ற சொன்னார்களாம், அது அகற்றப்பட்டது என்ற செய்தியெல்லாம் நம்ம பார்ப்போம். புகாரில் இருக்கிறது. ஆதரவுபூர்வமான அறிவிப்பாளர்கள் தான். ஏற்றுக்கொள்ள முடியுமா? இத குர்ஆனுக்கு முரண்படுதுப்பா இது. குர்ஆன் சூனியம் பொய் என்கிறது, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வைக்கப்பட்டு பாதிப்படைந்தார் என்று இருக்கிறது. ஏற்றுக்கொள்ள முடியுமா? இத ஒன்றுக்கு பின் மோத வைக்க முடியுமா? ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டு குர்ஆனோடு சண்டை போட முடியுமா? குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ அதை வைத்து இதை பார்க்க வேண்டும். இது ஹதீஸ் தூர தள்ளு, இது ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லப்பா, இது ஆதரவுபூர்வமான செய்தி அல்ல, குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதால் இது ஹதீஸே அல்ல. இப்படி ஏராளமான செய்திகள், குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய நிறைய செய்திகள் புகாரில் இருக்கிறது, இது ஹதீஸே கிடையாது. அப்ப சூனியம் என்பது பொய் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு அது பித்தலாட்டம் தான், அது ஒன்றுக்கும் உதவாத ஒரு விஷயம்தான். சூனியம் என்கிற வார்த்தை பரவலாக திருக்குர்ஆன் எங்கிலும் பொய், பித்தலாட்டம், ஒன்றுமில்லாத விஷயத்திற்கு தான் அது பயன்படுத்தப்படுகிறது.
குறிப்பாக சூனியத்தை நம்பக்கூடியவர்கள் இமாமாக நின்றார்கள் என்றால் அவர்கள் பின்னால் நின்று கூட நமக்கு தொழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ரைட்ஸ் இல்லை. ஏன் அல்லாஹ் சொல்கிறான், நேற்றைய உறவியல் கூட சொல்லி இருந்தோம், இணை வைப்பாளர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வகிக்க கூடாது என்று சொல்கிறார். நிர்வாகம் செய்யக்கூடாது என்றால் இமாமத் நிர்வாகம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறானே, அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்தில் நிர்வாக பொறுப்பு அவங்க காலத்துல இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளை போல தலைவர், செயலாளர், பொருளாளர் போன்ற பொறுப்புகள் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் இல்லை. அப்ப பொறுப்பு நிர்வகிக்க கூடாது என்றால் இமாமாக நியமனம் செய்வது, இதை அன்றைக்கு அல்லாஹ் பேசுகிறான். அப்ப அந்த இமாமம் செய்யக்கூடிய நபர் சூனியத்தை நம்பக்கூடாது, சூனியம் செய்யப்பட்ட செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏற்றுக்கொண்டால் அவர்கள் பின்னால் நின்று தொழுவதற்கு கூட நமக்கு அனுமதி கிடையாது. அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, மக்காவில் தொழக்கூடியவராக இமாமாக இருந்தாலும் சரி, அவர்கள் பின்னால் நின்று தொழுவது என்பது மார்க்கத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்டது அல்ல, அது ஹராம். அவர்கள் பின்னால் விதேயத்து செய்யக்கூடிய இமாமுக்கும் ஷிர்கை நம்பக்கூடிய இமாமுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. அப்ப ஷிர்கு என்பது சூனியம் என்கிற ஒன்றும் ஷிர்கு தான், அதுவும் இணை வைத்தல் தான். இதுவும் பெரும்பாவங்களில் உள்ள ஒன்றுதான். 7 பெரும்பாவங்களில் 2வது தரத்தில் இருக்கக்கூடிய சூனியத்தை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு செய்ய வேண்டும். அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. கடந்த காலங்கள்ல சவால் விட்டோம், நம்முடைய ஜமாத் சவால் விட்டது, எங்களுக்கு சூனிய வைக்க முடியுமா, மார்க்க அறிஞர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு நீ வைக்க முடியுமா, என்ன வேண்டும், அனைத்தையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம், தலைமுடி அனைத்தையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி சவால் விட்டு வந்து அதுவும் புஷ்பானம் ஆயிடுச்சு, அதுவும் சூனியமா போயிடுச்சு, ஒண்ணுமில்லாம போயிடுச்சு, பொய்யாயிடுச்சு பார்க்கிறோம். அப்ப இப்படி மார்க்கத்தில் இல்லாத ஒன்றாக உள்ள ஒரு விஷயம் பெரும்பாவங்களில் 2வதாக இது பார்க்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் இது அல்லாத அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.